துவர்ப்பு சுவை உள்ள ஜீரகம் அதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய உணவில் அதிகமாக ஜீரகத்தை சேருங்க, அல்லது ஜீரக தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அந்த ஜீரக தண்ணியை சாப்பிட்டுட்டே வாங்க, உங்களுடைய ஜீரண மண்டலம் சூப்பராகும். ஜீரண மண்டலத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நபர் யாருன்னா அது வந்து ஜீரகம் தான். இந்த ஜீரகத்தோட சோம்பு இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் உங்கள் ஜீரண மண்டலம் சரியாகணும்னா ஜீரகம், சோம்பு ஒரு சுடுதண்ணியில் நல்லா வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைங்க, அதை 1 லிட்டராக சுண்ட வைங்க. அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே வாங்க, ஜீரண மண்டலத்தில் பிரச்சனையே வராது, சூப்பராக ஜீரணமாகும். இதை அடுத்து நீங்கள் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு படுக்க போகிறீங்கல்ல, படுக்க போகப்படும் பொழுது ஒரு 2-4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் லைட்டாக வாக் பண்ணுங்கள். ஒரு யூரின் வரும், யூரின் போனதுக்கப்புறம் நீங்கள் போய் படுக்க போங்க, பெட்டராக இருக்கும். இது என்னன்னா நீங்கள் அந்த சாப்பிட்டு முடிச்சு இந்த பைப் லைன்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே போய் படுத்துறோம். சில பேர் 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னர், அந்த டின்னர் முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துறது. இப்போ எப்படிங்க பாருங்களேன். அதாவது என்னன்னா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு அடுத்த இடத்துல போய் தான் உட்காரணும் அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட இடத்துல உட்காரறதுக்கே கூட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு அப்படியே படுத்துருவாங்க. அது மாதிரிலாம் படுக்கக்கூடாதுன்னு பெரியவங்க வந்து வஞ்சாங்க, திட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே அவனுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டு டிவி பார்க்குற சூழல்லாம் இன்னைக்கு வருது. மிகப்பெரிய தவறு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அரை மணி நேரம் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்துருக்கணும். அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு நீங்கள் தூங்கக்கூடாது. அப்போ அதற்கு முன்னாடியே தான் நீங்கள் வந்து உணவு எடுத்துருக்கணும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் சரியாகணும்னா இப்போ இருந்து முதல்ல இந்த விஷயத்தை கடைபிடிங்க. நீங்கள் 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன், ஆனால் அதுக்கு பதில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வெளியே போகிறதுக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி பழக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே தான் தவறு. அதனால் தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே படுக்க போகாதீங்க. சாப்பிட்டுட்டு 20 நிமிஷம் கழித்து தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி, ஜீரக தண்ணி சாப்பிட்டுக்குங்க.